வழி இல்லை. பைக்காரன் என்னடானா கூடவே வர்றான். இந்த இப்படி செல்லை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறான். இல்லைன்னா ஒரு கையில் செல்லை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் கேட்குறது வழி இல்லை. நாங்கள் போகிறது 40 இல்லை 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம். எங்களால் விபத்து ஆகிறதுக்கு வேலையே இல்லை. அது இல்லாமல் ஒரு 30,000 கிலோ 40,000 கிலோ ஒரு பாறை உருண்டு வருதுன்னா அங்கே நிற்பாங்களா? ஆனால் அந்த லாரியை பார்த்தா மட்டும் யாரும் பயப்படுறதே இல்லை. கூடவே ஒட்டிக்கிட்டே வர்றது, சிக்னல்லையும் ஒட்டிக்கிட்டே வந்து நிற்கிறது. நம்ம லெஃப்ட் ரைட்டு கூட ஓடிக்க முடியாது. அந்த ஒட்டிக்கிட்டே வர்றதுனால என்ன ஆபத்துங்கிறது அந்த பைக்காரங்களுக்கு தெரியறதே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு ஏர் ஃபால்ட்டோ இல்லை டயர் வீக்காக இருந்தோ வெடிச்சதுன்னா அவன் கால் என்ன ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதோட ஹைவேயில் ஆப்போசிட்டில் வண்டி வருது, ஊருக்காரங்களாம் வராங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? அவங்களால நம்ம 2 அடி தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த வர்ற வண்டியை அணைச்சி போயிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த வண்டியெல்லாம் வராமல் இருக்கணும்.